பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இன்னைக்கு நம்ம வசனத்துக்குள்ள போறதுக்கு பைபிள் ஸ்டடி நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு டாபிக் என்ன கேட்டீங்கன்னா, ஆண்டவர் இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் நம்மளோட பேசுற நேரத்துல ஒரு விஷயத்த நம்மளுக்கு உணர்த்த விரும்புறார். அது என்ன அப்படின்றது வசனத்தின் மூலமா பார்க்கலாம். அப்போஸ்தலர் 26 14 வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 26:14. நாங்கள் எல்லாரும் தரையில விழுந்தபோது, சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று எபிரேயு பாஷையிலே என்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன். ஆமென். அப்ப சவுல் என்ன பண்றாரு, தமஸ்கஸ் பட்டணத்துக்கு போகும்போது அங்க ஆண்டவர் வந்து ஒரு நல்ல பிரைட்டான ஒரு சூரிய வெளிச்சத்துல ஆண்டவர் வெளிப்படுத்துற விஷயத்தான் இங்க பார்க்கணும் நம்ம. அப்ப யார் ஆண்டவரையும் கேட்கும்போது அவர் சொல்ற அந்த இடத்துல அவரு நான் தான் நீ துன்படுத்துற இயேசுன்னு சொல்றாரு. அப்ப சொல்லும் போது வார்த்தை ஒன்று சொல்றாரு, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த முள்ளில் உதைக்கிறது கடினமாம்னா என்ன, அது ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்றது கொஞ்சம் நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கறதுக்காக இன்னைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு நிறைய வசனங்கள் கொடுக்குறாரு. அப்ப இந்த முள்ளில் உடைக்கிறதுக்கு கடினமா அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் நம்ம முள்ளல்னா என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாத போது நம்ம முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். மோஸ்ட்லி இந்த மாடு ஓட்டுறவங்க, இல்ல விவசாயம் பண்றவங்க, மாடு வச்சு விவசாயம் பண்றவங்க பாத்தீங்கன்னா அவங்க ஒரு ஒரு குச்சியில முன்னாடி முள்ளு மாதிரி ஒரு மாட்டியிருப்பாங்க. அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த காலை எருது அது ஓட்டுறதுக்கு அந்த திசையை மாத்துறதுக்கு, டைரக்ஷனை கொஞ்சம் கரெக்டா போறதுக்கு, அதோட பாதையில போகணுன்றதுக்கு லைட் அடி குத்துவாங்க. அப்போ அதுக்கு ஏத்தாப்புல அது அது அந்த குத்து வாங்கிட்டு அதுக்கு ஏத்தாப்புல நடந்து போகும், அந்த பாதையில போறதுக்காக பண்ணக்கூடிய விஷயம். ஆனா ஒருவேளை அது குத்துறது பிடிக்காம மாடு வந்து திருப்பி அதை எதிர்த்து அதை இடிச்சுச்சுனாலோ இல்லைன்னா தள்ளுறது பார்த்துச்சுனாலோ அந்த மாடுக்கு தான் சேதம் அதிகம். அப்ப கவனிச்சோம் அப்படின்னா இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கை அந்த மாதிரிதான். ஆண்டவர் நமக்கு சில விஷயங்களை சொல்லி ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில சில விஷயங்களை நம்மளை கரெக்ட் பண்றதா இருக்கலாம், நம்மளுக்கு சில விஷயத்தை கத்துக் கொடுக்குற விஷயமா இருக்கலாம், இல்ல வார்த்தை நிமித்தமாக நம்ம பயணம் பண்ணி போக வைக்கிற விஷயமா இருக்கலாம், இல்ல சில சூழ்நிலைகளையோ சில டிசிப்ளின் நமக்குள்ள கொண்டு வர்றதுக்காக, ஒரு நல்ல நடத்தை நமக்குள்ள கொண்டு வர்றதுக்காக சில நேரங்கள்ல ஒரு முள் போல சில விஷயங்கள் நமக்கு இருந்தாலும் அதை நம்ம எதிர்த்து நிற்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, அது நம்ம தேவனை நம்ம எதிர்த்து நிற்கிறதுக்கு ஒரு காரணமாகுதுன்றதை நம்ம பார்க்கிறோம். அதாவது என்ன அப்படின்னா, தேவனை எதிர்த்து நிற்கிறது ரொம்ப ஈஸியான விஷயமா, எதிர்த்தா என்ன ஆகும், எதுக்குறதுனால என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்றத இன்னைக்கு ஆண்டவர் நம்ம பல காமிக்கிறாரு. அதாவது இன்னைக்கு பார்க்க போற இந்த மெசேஜ்ல இன்னைக்கு காமிக்க ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் எதுக்கு செஞ்சோம் அப்படின்னா அதனால வரப்போற பிரச்சனைகள் என்ன, நம்மள முழுமையா சரணடைஞ்சோம் அப்படின்னா அதனால வரப்போற நன்மைகள் என்ன அப்படின்றத அழகா ஆண்டவர் காமிச்சார். முதல்ல தேவனை எதிர்த்து நிற்கிறதுனா என்ன? கண்டிப்பா நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட வந்து எதிர்த்துனா பிசிக்கலா எதிர்த்து நிற்கிற ஒரு காரியம் கிடையாது. நம்ம வந்து அந்த எதிர்த்து நிற்க மாட்டோம், எனக்கு நல்லா தெரியும். ஆனா நம்ம சில நேரங்கள்ல அறிந்தும் அறியாமல் அவர் எதிர்த்து நின்றுகிட்டே இருக்கிறோம் அப்படின்றத ஆண்டவர் காமிக்கிறார். அதுதான் தேவனை எதிர்த்து நிற்கிறது அப்படின்றத. எப்படி எதிர்ப்போம் அப்படின்னா, முதலாவதாக அவரோட சட்டத்துக்கு கீழ்ப்படியாம, அவர் சத்தத்தை ஒரு பெருசா பொருட்படுத்தாம நம்ம என்ன பண்றோம், அவர் அப்படியே அசட்டை பண்றோம். இன்னைக்கு வந்து ஒரு காரியம் நீங்க பண்றீங்க, ஒரு விஷயத்தை பத்தி பேச போறீங்க, சிந்திக்க போறீங்க, சம்திங் ஏதோ செய்ய போறீங்க அப்படின்னா அந்த நேரத்துல ஆவியானவரோட பேசுவார் மனசுல, மகளே இதை செய், இதை செய்யாத, இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொன்னா அந்த அந்த சத்தத்தை நமக்கு கீழ்ப்படியாதபடிக்கு அதை காதுல வாங்காம நமக்குன்னு சொல்லி சில விஷயங்கள் இருக்கும், அதை நம்ம பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல தேவனுக்கு நம்ம எதிர்த்து நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப உதாரணத்துக்கு நம்ம வாசிக்கணும் அப்படின்னா, எபிரேயர்ல 3 15 நான் வாசிக்கிறேன். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் கோபமூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லியிருக்கிறது. அப்ப வந்து சில நேரங்கள்ல நம்ம ஆண்டோட சத்தத்தை கேட்டும் அவர் சத்தத்துக்கு கேட்காத மாதிரி நம்ம விஷயத்துல நம்ம நடந்துப்போம். அப்ப அது வந்து ஆண்டவருக்கு எதிர்த்து நிற்கிற விஷயமா இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அடுத்தது வந்து ஒரு விஷயத்துக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டிய விஷயத்துல உடனே கீழ்ப்படியாம அதை கொஞ்சம் தள்ளி போடுறது, கொஞ்சம் நேரம் எடுத்து போடுறது, கொஞ்சம் ஆற போடுறது, இந்த மாதிரி சில விஷயம் பண்றதும் தேவனுக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய காரியமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அதுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் அப்படி பார்த்தோம் அப்படின்னா, யாக்கோபு 4:17 வசனத்தை வாசிச்சோம் அப்படின்னா, ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனா இருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்ப நமக்கு இது நன்மை, இது தீமை, இது ஆண்டவருக்கு பிரியம், இது பிரியம் இல்லைன்றது நல்லாவே தெரியும்.
இது வந்து தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. நல்லாவே எனக்கு தெரியும். மேபி நம்ம சோம்பேறித்தனத்தினாலயோ, நம்மளோட விருப்பம் இல்லாதனாலயோ, நம்மளோட அசட்டுத்தன்மையினாலயோ நம்ம செய்யக்கூடிய காரியமா இருக்கும். ஆனா நம்ம சொல்லும் போதிலே சொல்லும் போது இது எனக்கு தெரியாம போச்சே நம்ம சொல்றது. ஆனா அது அப்படி இல்ல. ஆண்டவருக்கு எது நன்மை, எது தீமைன்னு நம்ம சொல்லிக் கொடுத்தது போல அழகா வந்து இந்த இடத்துல நன்மை எது அப்படின்றது நம்ம அறிந்திருந்தும் அதை செய்யாமல் போனா அது அவனுக்கு பாவமா இருக்குன்னு சொன்னது போல அது பாவம் தான். அப்ப இங்க அவருக்கு கீழ்ப்படிதல் என்ன பண்றோம் அப்படின்னா அதை அசட்டை பண்ணி லேட் பண்றோம் கீழ்ப்படிவதற்கு. அதை வந்து உடனே கீழ்ப்படியாம கொஞ்சம் தள்ளி போட்டு அதை ஆற போடுறது ஆண்டவருக்கு ஆண்டவருக்கு எதிர்த்து நிற்கிற காரியமா இருக்கு. இப்ப ஆண்டவருக்கு எதிர்த்து நிற்கிற காரியத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எந்தெந்த காரியத்துல தான் நமக்கு நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு எதிர்த்து நிற்கிறோன்றோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கடினமாக நின்று ஆண்டவர் எதிர்த்து நம்ம நிற்க போறது கிடையாது. பிசிக்கலா நம்ம ஆண்டவரோட வசனத்துக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைங்க தான். ஆனா நிறைய நேரங்கள்ல நம்மள அறியாமையே நிறைய விஷயத்துல எதிர்த்து நிற்கிறோம். அது எப்படின்றது இன்னைக்கு ஆண்டவர் சாமிக்கிறாரு. சரி, அடுத்தது பெருமையில வாழ்றது. ஏன் தான் எல்லாம் எனக்கு எல்லாம் தெரியும், நான் நல்லா படிச்சிருக்கேன், நீ படிக்கல, நான் இப்படி ஒரு குடும்பத்துல வந்திருக்கேன், நீ இப்படிப்பட்ட குடும்பத்துல வந்திருக்கேன், நான் நல்லா சம்பாதிக்கிறேன், எனக்கு நல்ல வேலை இருக்கு, எனக்கு இப்படி இருக்கு, நான் அது இப்படி, நான் சொல்றதான் கரெக்ட், நீ சொல்றது தப்பு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ அந்த பெருமைன்றது வந்து ஒன்ஸ் உள்ள வந்துருச்சு அப்படின்னா கடைசி வரைக்கும் அவங்க இழுத்து ஒண்ணும் இல்லாம ஆக்கிடும். அந்த இடத்துல அந்த மாதிரி மோசமான ஒரு விஷயமா இருக்கு. அந்த இடத்துல பெருமை நம்மள வாழ்ந்தோம் அப்படின்னா அதுவும் ஆண்டவருக்கு எதிர்த்து நிற்கிற ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு ஆண்டவர் காமிக்கார். ஒரு சுய புத்தியின் மேல் சாயாம ஒரு முழு இதயத்தோடு கத்தருக்கு நம்பிக்கையா இருந்து சொல்ல போல நம்ம என்ன பண்ணணும்னா நம்பிக்கை கத்தர் மேல் வச்சு நம்ம சுயபுத்தில சாராம நம்ம வாழ்றதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும். ஏன்னா எனக்கு தெரியும் நான் தான் எல்லாம் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா கண்டிப்பா கத்தருக்கு ஏத்து நிற்போம் அப்படின்னு வசனம் சொல்லுது. அதாவது இப்போ வந்து நான் எல்லாத்தையோட சூப்பரா பண்ணுவேன், நான் இந்த பிரச்சனை இப்படி என்னால என் வாழ்க்கையை நானே பார்த்துக்குவேன், நான் எதுக்கு இங்க வந்து நிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதா இருக்கட்டும். எந்த முடிவுனாலும் ஆண்டவர்கிட்ட கேட்காம நம்மளே எடுத்துக்கிறது, அவர் முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கிறது, இது எல்லாமே வந்து பெருமைக்குள்ளதான் வாழ்ற விஷயமா இருக்கு. எனக்கு ஆண்டவரோட சஜஷன் வேணாம், எனக்கு அவரு கைட் பண்ற ஒவ்வொரு விஷயம் வழிநடத்துதல் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி திரிகிற ஒரு விஷயமா இருக்கலாம். இது எல்லாமே வந்து பெருமைக்குள்ள வரும். எப்ப பெருமையை வெறுத்து ஆண்டவர்கிட்ட நம்ம சரண்டர் ஆறோமோ, நம்ம மொத்தமா அர்ப்பணிக்கிறோமோ, அன்னைக்கு கத்தருக்கு நம்ம கீழ்ப்படியக்கூடிய பிள்ளைகளா இருக்கும். இல்லைன்னா கத்தருக்கு எதிர்த்து நிக்கிற பிள்ளைகளா இருக்கும். இவங்க கத்தருக்கு எதிர்த்து நிக்கிறது என்ன அப்படின்றத பாக்குறதுல அடுத்தது பார்க்கலாம். மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிற விஷயத்துல கூட அதை டிலே பண்றதா இருக்கலாம். இல்லைன்னா எதுக்கு நான் கேட்கணும், சரி விடு எல்லாரும் பண்ணாதே நான் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி நினைக்காதபடிக்கு முதல்ல நம்மளை தாழ்த்தி கத்தருக்கு முன்பாக மனம் திறந்து கத்தருக்கு முன்பாக நம்மளை தாழ்த்தி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கறது ஒரு நல்ல குணம். அப்படி பண்ணோம் அப்படின்னா ஆண்டவர் எதிர்த்து நிற்க மாட்டோம். ஆனா எதுக்கு நான் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சாவே அந்த இடத்துல எதிர்த்து நிக்கிற விஷயமா ஆயிடுது. இந்த குணம் நம்மள்ட்ட நிறைய நேரங்கள்ல வரும் சில டைம்ல. ஆனா இப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால நம்ம நிறைய நேரங்களை நம்ம மாற்றி கொடுத்து ஆண்டவர் நம்ம மனசுக்குள்ள ஒரு இளங்கின சதை உள்ள இருதயத்தை கொடுத்து ஆண்டவர் மன்னிப்பு கேட்க வச்சு மனதிரம் வச்சிருக்காரு. ஏசையா அதாவது ஏசையா 59:2 வாசித்தோம் அப்படின்னா, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கு உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களே அவர்களுக்கு செவி கொடுக்காதபடிக்கும் அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்ப இது எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. இன்னைக்கு வந்து நம்மளோட அக்கிரமங்கள் பாவங்கள் எந்த மாதிரி காரியங்களா பண்ணுது அப்படின்னா ஆண்டருக்கும் நமக்கும் ஒரு தடையா ஒரு மறைவா நமக்கு ஒரு பிளவு உண்டாக்கக்கூடிய விஷயமா கொண்டு போகக்கூடிய விஷயம். அப்ப இந்த மாதிரி காரியத்தை நம்ம பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம தேவனுக்கு எதிர்த்து நிக்கிறோம் அப்படின்றத இந்த வசனத்தின் மூலமா காமிக்குது. சரி, இது மட்டும் தான் தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறதா? அடுத்து என்னன்னு பார்க்கலாம். நிறைய வசனங்கள் இருக்கு. அதற்கு முன்பாக ஆண்டவருக்கு எதிர்த்து நிற்கிறதுனா என்ன காரியத்துல நம்ம எதிர்த்து நிற்கிறோன்றது நம்ம தெரியணுன்றதுக்காக இந்த விஷயங்களை நம்ம வாசிக்கிறோம். அடுத்தது ஆவியானவர் நம்ம வழி நடத்தும் போது சில விஷயங்கள் நமக்கு சொல்லும் பொழுது அது கீழ்ப்படியாம அசப்த பண்ணி விட்டுட்டு விடுப்பா நான் பாத்துக்கிறேன் எனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி நம்ம சில நேரம் தட்டி கழிச்சுட்டு அதை கவனிக்காத மாதிரியே நம்ம இருப்போம். சோ அந்த காரியங்கள்ல நம்ம வந்து கண்டிப்பா மாத்திக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அப்படி மாத்தலைன்னா அதுவும் ஆண்டவருக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய காரியமா இருக்குதுங்க. ஆவியை அவித்து போடாதிருங்கள் சொல்லி வசனம் இருக்கு. ஆவியை அவித்து போடாதிருங்கள் போது அதுக்கு நம்ம ஒரு அசட்டை பண்ணி அது ஒண்ணும் இல்லாம அதை கவனிக்காம அதை கீழ்ப்படியாம நம்ம என்ன பண்றோம், நம்ம அதை அசட்டை பண்ணி போற ஒரு விஷயமும் ஆண்டவருக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய காரியமா இருக்கு. சரி, அடுத்த என்ன விஷயம் இருக்கு ஆண்டவருக்கு எதிர்த்து நிற்கிறோம் நம்ம அப்படின்னு பார்த்தோம்னா தேவனை விட உலகத்தை நேசிக்கிறதும் ஆண்டவருக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய காரியமா இருக்கு. என்னப்பா நான் வந்து தேவனை தான் கும்பிடுறேன், நான் அவரை கத்தரா இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறேன், நான் பைபிள் வாசிக்கிறேன், ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு
அத ஒரு ஒரு பிராக்டிஸா வச்சுக்கிட்டு ஒரு லைஃப்ல, ஆனா வெளியே வந்தோடனே அதை அப்படியே விட்டுட்டு மறந்து உலகம் எப்படியும் உலகத்துக்கு முன்னாடியே போய் அப்படியே ஜாலியா இருந்து அப்படியே மறந்து இருக்கிறோம் அப்படின்னா, அது தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம உலகத்தை நேசிக்கிற காரியம். இதுவும் கர்த்தருக்கு எழுத்தடிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. அது வந்து மேபி பணமா இருக்கலாம். இல்லைன்னா வந்து பணத்து மேல இருக்க பிரியமா இருக்கலாம். இல்லைன்னா வந்து உலக இச்சைகளுக்கு ஒரு சாப்பாட்டு விஷயமா இருக்கலாம். இல்ல வேற ஏதாவது துணிமணிகளா இருக்கலாம். இல்ல உலகத்தின் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள், கண்கள் இச்சைகள் கூட எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து போற விஷயமா இருக்கலாம். இல்ல ஸ்டேட்டஸ் பார்த்து நாங்கெல்லாம் அப்படிதான் இருப்போம், இங்கெல்லாம் போக மாட்டோம், இப்படிலாம் நான் இது பண்ண மாட்டேன் அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயமா இருக்கலாம். ஆம், தேவையில்லாத உறவுகள்னால அது வந்து உலகத்துக்கு இச்சைக்குள்ள போய் மாட்டிக்கும், தேவனுக்கு விலகி தேவனுக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய காரியமா இருக்கும். இப்ப இந்த மாதிரி காரியங்கள் எல்லாமே தேவனுக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய காரியமா நம்ம இங்க பாக்குறோம். 1 யோவான் 2:15 நம்ம எடுத்து வாசித்தோம்னா இதுக்கு ஒரு வசனம் அழகா கொடுத்தாங்க. உலகத்தில் உள்ளவைகளையும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்ப உலகத்துல இருக்க ஒவ்வொரு விஷயம் அன்பு கூறாதிருங்கன்னு சொல்றாங்க. அப்ப அந்த இடத்துல நம்ம உலகத்துக்கு அன்பு கூற ஆரம்பிச்சிட்டோம், அன்பு காட்ட ஆரம்பிச்சுட்டாலே நீங்களும் நானும் கர்த்தருக்கு எதிர்த்து நிற்கிறோம் அப்படின்றதுதான் இங்க ஆண்டவர் காமிக்கிறார். அடுத்தது தேவனையும் அவர் சித்தம் இல்ல அவருக்குன்னு உள்ள சில கேரக்டரையும் நம்ம சந்தேகப்படுற விஷயம். இப்ப எப்படி அப்படின்னா இன்னைக்கு நமக்கு சுகம் இல்லாம இருக்கலாம். நமக்கு தெரியும் இது ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு இங்க கை வச்சு நம்ம ஜெபிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா ஆண்டவர் சுகம் தருவார் நமக்கு தெரியும். ஆனா அதை வந்து ஆண்டவர் சுகம் தருவாரா அப்படின்னு சொல்லி ஒரு அவநம்பிக்கை, அவவிசுவாசம் அந்த மாதிரி ஒரு காரியமா இருக்கலாம். இல்லைன்னா இது கர்த்தர் சுத்தம் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நம்மளால நினைச்சுக்கிறதா இருக்கலாம். அது மாதிரி விஷயங்கள்ல ஆண்டவர் மேல ஒரு சந்தேகப்பட்டு சித்தத்தையோ இல்ல அவரோட கேரக்டர் நம்ம சந்தேகப்பட்டு செய்யற ஒவ்வொரு காரியமும் ஆண்டவருக்கு எதிர்த்து நிக்கிற விஷயமா இருக்கு. உதாரணத்துக்கு வந்து நான் அது எப்படி நம்புறது, உலகத்து லாஜிக் இப்படித்தானே சொல்லுது, இப்படி ஆண்டவர் இதை செய்வாரா அப்படின்னு நிறைய விஷயங்கள் நமக்குள்ள சில நேரங்கள ஒரு கன்ஃபியூஷன் வரலாம். அதுக்கு காரணம் என்னன்னா ஆண்டவர் மேல இருக்க அந்த விசுவாசம் கம்மியா இருக்கிறதுதான், ஆண்டவர் மேல விசுவாசம் கம்மியா இருக்கிறதுதான் காரணமா இருக்கு அப்படின்றத பாக்குறோம். நீங்கள் எதிர்பாராதிருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகளை தீமைக்கல்ல சமாதானத்துக்கு கேதுவான நினைவுகளேன்னு சொல்லி ஆண்டவர் அழகா வசனம் சொல்றாரு. அப்ப ஆண்டவர் அழகா இப்போ ஒரு வசனம் சொல்லியிருக்காரு, உனக்காக நான் வந்து ஒரு அருமையான விஷயத்த நான் வச்சிருக்கேன், அது தீமைக்கு இல்ல, அது சமாதானத்துக்குரியது அப்படின்னு சொல்லி ஒரு அழகா வாக்கு மாதிரி கொடுக்குறாரு அந்த வசனத்துல. நம்ம எரேமியா 29:11 வாசித்தோம்னா. ஆனா இப்படி கொடுத்திருக்க ஒரு வாக்குக்கு நம்ம எப்படி யோசிப்பாங்க அப்படின்னா, இது நடக்குமா, சும்மா வசனம் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி அதை ரொம்ப கேவலமா நினைக்கிறது, அதை அவிசுவாசத்தோடு நம்ம பார்க்கும் பொழுது நீங்களும் நானும் கர்த்தருக்கு எதிர்த்து நிற்கிறோன்றது ஆண்டவர் காமிக்கிறார். சரி, அடுத்தது வார்த்தைகளை கேட்போம், ஆண்டவரோட சத்தியமான வார்த்தைகளை கேட்போம். ஆனா கேட்டுட்டு மொபைல்ல பிரேயர் முடிச்சுட்டு அப்படியே ஆஃப் பண்ணிட்டு போற வாழ்க்கை கர்த்தருக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு வாழ்க்கையா இருக்கு. ஏன் அப்படின்னா அந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு வசனங்களையும் நம்மளோட வாழ்க்கையில நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணல அப்படின்னா அது கர்த்தருக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய. இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னா எப்படி, இன்னைக்கு வந்து ஒருத்தவங்களை பற்றி புறணி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துல அந்த வார்த்தையை நீங்க கேட்கறீங்க அப்படின்னா அவங்களை பற்றி அடுத்தவங்களை பற்றி புறணி பேசாதபடி நம்ம வாயை மூடிக்கிறது நல்ல விஷயம். அதெல்லாம் கேட்டு இது புறணின்னு தெரிஞ்சும் நம்ம என்ன பண்றோம், அது நிறைய விஷயத்த பேசுறது, அடுத்தவங்களை பற்றி கோல் மூடுறது, தப்பான விஷயங்கள் பேசுறது என்ன ஆகுதுன்னா ஆண்டவர் கீழ்ப்படியாத நிலைக்குள்ள போயிடுது. இது கர்த்தருக்கு எழுத்துக்க வேண்டிய விஷயமா இருக்குன்ற அந்த காலத்தை. அதே மாதிரி தேவன் சில நேரங்களில் ஒரு சின்ன சிக்ஷையினால உங்க மேல் பிரியமா இருக்கிறதுனால, ஒரு சின்ன சிக்ஷையினால உங்களை வழி நடத்துறதுக்காக ஒரு சிக்ஷை செட் பண்றாரு, ஒரு சின்ன அடி அடிச்சிட்டாரு அப்படின்னா அவரோட நம்ம சண்டை போடுற விஷயம் தேவனுக்கு ஏத்து நிற்கிற விஷயமா இருக்கு. நீங்க என்ன அதை சொல்றீங்க, நான் நல்லா இப்படிதான் முடிவெடுக்கு இதான் பிடிச்சிருக்கேன், இப்படிதான் நடப்பேன் அப்படின்னு நம்ம போய் நின்றுட்டு இருந்தோம் அப்படின்னா தவறான விஷயம். அதுவும் தேவனுக்கு எழுத்து நிற்கக்கூடிய காரியமா இருக்கு அப்படின்றாங்க. மேபி அது கோபமா அதை பேசுறதா இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஒரு பிடிவாதத்தை நிமித்தமா பண்ற விஷயமா இருக்கலாம். இது எல்லாமே தேவனுக்கு இருக்கக்கூடிய காரியமா இருக்கு. அதே மாதிரி முழுமையாக நம்மளை கொண்டு போய் சரணடைஞ்சு ஆண்டவர்கிட்ட ஒப்படைக்கிற விஷயத்துல நம்ம முழுமையா இல்லாம கொஞ்சமா பார்ஷலா பண்ற எந்த காரியமும் கர்த்தருக்கு நம்ம எழுத்து நிற்கிற காரியமா இருக்கு. இப்ப இவ்வளவு நேரம் பாக்குறோம் சிஸ்டர்ஸ், கர்த்தருக்கு எதிர்த்து நிக்கிறதுனா என்ன அப்படின்னு. கர்த்தருக்கு எதிர்த்து நிக்கிறது இத்தனை விஷயங்கள் ஆண்டவர் நம்ம சொல்லிடுறாரு. சரி, இத்தனை விஷயங்கள் எதிர்த்து நிற்கும் பொழுது இதெல்லாம் நமக்குள்ள நடக்குதா அப்படின்னா கண்டிப்பா இந்த விஷயங்கள் நமக்குள்ள ஏதாவது ஒண்ணு நம்மளுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கு. இது வந்து எப்படி வெளியே வருது, நிறைய அறிந்தும் அறியாமல் ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறோமே.
சத்தியத்துக்கு புறம்பா நிற்கிறோமே அப்படின்னு நமக்கு தெரியும். அப்ப இதுல இருந்து எப்படி வெளியே வருது அப்படின்றத ஆண்டவர் வசனத்து மூலம் சொல்லி கொடுத்தாரு. இப்ப கவனிப்போம். ஆண்டவர் ஒரு ஜட்ஜ்மெண்ட், ஒரு நியாய தீர்ப்புக்குள்ள நடத்துறதுக்கு முன்பாக ஆண்டவர் ஒரு வார்னிங் கொடுக்கிறார். யாருக்கு எப்படிலாம் வார்னிங் கொடுக்குறாரு, அதாவது எச்சரிக்கை எப்படி கொடுக்குறாரு அப்படின்றத பார்க்கலாம். அவரோட பிள்ளைகளை அவர் சும்மா எல்லாம் டப்புன்னு ஒரு நியாய தீர்ப்பு கொடுத்து அழிச்சிட மாட்டார். அவர் அழகா நிறைய வார்னிங் கொடுத்து, அதற்கு தேவையான டைமை கொடுத்து, அதை புரிதலை கொடுத்து, அதுல இருந்து மனம் திரும்பி வரணும்ன்றத அவரோட எண்ணமா இருக்கனால அதை நேசிக்கிறாரு, அதை வாழ்த்துகிறார். கேட்போம். ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். ஆமென். அப்ப கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு, இன்னைக்கு நீங்களும் நானும் தீர்க்கதரிசிகளா இருக்கோம் கர்த்தருக்குள்ள. இன்னைக்கு அவரோட பிள்ளைகள் நம்ம. இன்னைக்கு நமக்கு எதையும் சொல்லாம அவர் எந்த காரியத்தையும் செய்ய மாட்டார். ஒரு காரியம் நமக்கு தெரியாம நடந்துருச்சு அப்படின்னா எங்கேயோ நம்ம போட்டோ விட்டுருக்கோம்னு அர்த்தம். இன்னைக்கு ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாம ஒரு காரியத்தையும் செய்வாங்க, ஒரு காரியத்தையும் செய்யாருன்னு போட்டு. அப்ப இன்னைக்கு நம்ம உதாரணத்துக்கு நம்ம எடுத்தோம்னா, நமக்கு நல்ல எக்ஸாம்பிள் எடுத்தோம் அப்படின்னா, நோவா காலத்துல உலகத்தை அழிக்க போறதுக்கு முன்பாக நோவாட்ட பேசி ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லி, இந்த மாதிரி வெள்ளம் வரப்போகுது, மழை வரப்போகுது, அழகா சொல்லி அழகா என்ன பண்றாரு ஆண்டவர், பேழையை கட்ட வைக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி நினிவே பட்டணத்துல யோனாவை இது பண்றதுக்கு அவரை அனுப்பி இந்த பட்டணத்தை அழிக்க போறேன்ற போய் நீ போய் சொல்லு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்ற விஷயங்களை பார்க்கிறோம். அவங்க எச்சரிச்சாங்க. நோவா காலத்துல எச்சரிச்சும் நோவா கூட இருந்தவங்க அந்த குடும்பம் மட்டும்தான் காப்பாற்றப்பட்டுச்சு. சுத்திற்கு யாரும் காப்பாற்றப்படல. அவங்க அதை நம்பல, விசுவாசிக்கல, அழிஞ்சு போனாங்க. ஆனா நினைவே பட்டணத்துல அவங்க எப்படி அதை விசுவாசிச்சாங்க அப்படின்றத நம்ம கவனிக்கிறோம். இப்ப நம்ம நல்லா கவனிச்சோம் அப்படின்னா, ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை என்னைக்கு விட்டு கொடுக்க மாட்டார் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு அவருடைய பிள்ளைகளா இருக்க நம்ம அவருடைய பிள்ளைகளை எப்படி சொல்லுவோம், இன்னைக்கு அவர் வசனத்தை கீழ்ப்படியும் போது அவருடைய பிள்ளைகளா ஆரம்பிங்க. அப்ப அவருடைய பிள்ளைகளை விட்டு கொடுக்கவே மாட்டார் எந்த நேரத்திலையும். கண்டிப்பா சொல்லி அவர் என்ன பண்றாரு, இன்னைக்கு ஆபிரகாம் கிட்ட பேசுறாரு, சோதோம் குமாரனை அழிக்க போறேன் அப்படின்றது. அப்ப ஆபிரகாம் சொல்றாரு, ஐயோ ஆண்டவரே, நீங்க இத்தனை பேர் இருந்தா நீங்க அழிக்க மாட்டீங்களா, 20 பேர் இருந்தா அழிக்க மாட்டீங்களா, 30 பேர் இருந்தா அழிக்க மாட்டீங்களான்னு ஒவ்வொரு விஷயமா அவர் கேட்டே வர்றது நம்ம கதையை நம்ம கேட்டிருக்கிறோம். அப்ப இங்க அழிக்க போற விஷயத்த எதுக்கு ஆபிரகாம் சொல்லணும்? ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகள் கிட்ட எந்த ரகசியத்தையும் மறைக்க போறதில்லை. அதனாலதான் கர்த்தரோட கிருபையில ஆண்டோட வருகை எப்படிப்பட்ட ஒரு சீசன்ல இருக்கும்ன்றத ஆண்டவர் நம்ம வெளிப்படுத்திருக்காரு அப்படின்றத பாக்குறோம். அப்ப இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா இந்த விஷயம் நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு அன்பான ஒரு கிஃப்டா தான் நம்ம கருதணும். ஏன்னா அப்பா இன்னைக்கு உங்களையும் என்னையும் நேசிக்கிறார். அவரோட ரகசியத்தை வெளிப்படுத்துவதற்காக நம்மளுக்காக வெயிட் பண்றாரு சிஸ்டர்ஸ். சரி, அதே போல அடுத்த ஒரு வசனத்தை வாசிப்போம். 2 பேதுரு 3:9. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமேன். ஆமென். அப்ப இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நம்ம என்ன நினைக்கிறோம், ஆண்டவர் இப்படிதான் ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க. எல்லாரும் ப்ரீச் பண்றது என்ன, இப்ப 2000ல இருந்து சொல்றாங்க ஆண்டவர் வருது, ஆண்டவர் வருது, ஆண்டவர் வருதுன்னு சொல்றாங்க. இந்தா வந்துருச்சு, இந்த 2000 வந்துருச்சு, 2010 வந்துருச்சு, 2012 வந்துருச்சு, 2020 வந்துருச்சுன்னு ஒவ்வொன்றா சொல்றாங்க. தவிர ஆண்டவரோட வருகை என்ன வரவே இல்லை, இந்த உலகம் அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லி மக்கள் நிறைய பேர் பேசி நம்மளே நிறைய இடத்துல பார்த்திருப்போம், விசுவாசிச்சிருப்போம். ஆனா இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் நானும் அழிந்து போயிடக்கூடாதுன்றதுதான் முக்கியமான விஷயமா இருக்கு. அவரோட பிள்ளைகள் நம்ம அதனால தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குறுதியை குறித்தும் தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பும் நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். அப்ப நம்ம மேல் எப்படி இருக்கிறார்? நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். உண்மையாவே அவர் நீடிய பொறுமை உள்ளவரா இருக்கிறார்ன்றத நம்ம அந்த அடிக்கடி அதை சோதிச்சு பார்த்துருக்கோம். எப்படி நம்ம பண்ற சேட்டைகள், நம்ம பண்ற ஒவ்வொரு தப்பையும் ஐயோ அப்படின்னு சொல்லி அதை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி போய் அதே பண்றது. அது பண்ணிட்டும் சில நேரங்களை அப்படியே விட்டுறது, அப்புறம் கேட்டுக்கலாம் அப்படின்னு. அவர்தான் நீடிய பொறுமை உள்ளவர் தானே அப்படின்னு சொல்ற மாதிரி. ஆனா அவர் நீடிய பொறுமையை உள்ளவருக்கு காரணம் என்னன்னா, நம்ம அழிந்து போயிடக்கூடாது, நம்மளோட ஆத்மா ரொம்ப முக்கியம், நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளணுமே அப்படின்றதுக்காக அவர் பொறுமையோட நம்மகிட்ட இருக்கிறார்கள் பார்க்கணும் சிஸ்டர்ஸ். ஆனா அந்த பொறுமைக்கும் ஒரு டைம் இருக்கு. அவரோட வருகை சீக்கிரம் இருக்கிற காலத்துல நம்ம இருக்கிறோம். அதனால இன்னும் சீக்கிரமாக நம்ம மனம் திரும்புறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. அப்ப கவனிச்சோம்னா
ஆண்டவர் அவரோட ஜட்ஜ்மெண்ட்டை வந்து இது பண்றது கிடையாது. அவர் பொறுமையினால உங்களுக்கு காத்து பொறுமையா பண்றாரு அப்படின்றத பாக்குறோம். இப்ப இந்த பார்வோன் மன்னன்கிட்ட வந்து அடிக்கடி வந்து நிறைய ஒரு சான்ஸ் கொடுத்து அவன்கிட்ட போய் நிக்கிறாங்க. சொல்றாரு ஆண்டவர், இப்படி பண்ணு மனம் திரும்புன்ற மாதிரி. ஆனா எந்த இடத்துலயும் அவனோட திருந்தது இல்லாதனால அங்க நடக்க போற விஷயம் என்ன அப்படின்றது, அந்த அவரோட ஜட்ஜ்மெண்ட் எப்படி அந்த பார்வோன் மன்னனுக்காக எகிப்துல நடந்துச்சு அப்படின்றத நம்ம வசனத்தின் மூலமா நம்ம அறிகிறோம். சரி, அடுத்த ஒரு வசனம் வாசிப்போம். நீதிமொழிகள் 29:1. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசம் அடைவான். ஆமென். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரையை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசம் அடைவான். அதாவது உங்களுக்கு நிறைய நேரங்கள்ல வந்து ஆண்டவர் அழகா நமக்கு சில விஷயங்கள் சொல்லி கொடுத்தும் அதுக்கு நம்ம கீழ்ப்படியாம சில விஷயம் பண்ணோம் அப்படின்னா அது வந்து அவன் சடுதியில் நாசம் அடைவான்றதுக்கு ஒரு அருமையான எக்ஸாம்பிள். இப்போ வந்து சவுல் ராஜா இருக்காரு. சவுல் ராஜாவுக்கு வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் ஆண்டவரோட விஷயங்கள் தெரிஞ்சும் அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டதா இருந்தாலும் அவருக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் வரும்பொழுது அவர் என்ன பண்ணுவாரு, அவர் வந்து அதை அசட்டை பண்றது இல்ல துச்சவா பண்ணிக்கிற விஷயத்தால என்ன ஆச்சுன்னா அவர்கிட்ட இருந்து ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த ராஜ்யத்தையே புடுங்கி அழகா தாவீது கையில கொடுக்குறாரு அப்படின்னு நான் பாக்குறேன். அப்ப இன்னைக்கு நம்மளும் அதே மாதிரி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி ஆர்டர் கொடுக்குறாரு. ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு நம்ம துணிஞ்சு சில பாவங்களை பண்றோம், சில விஷயங்களை மறைமுகமா பண்றோம், சில விஷயங்களை பாவம்னு தெரியாமவும் பண்றோம். இப்ப இத்தனை கேட்டகரியிலையும் வர ஒவ்வொரு விஷயமும் ஆனா நமக்கு நல்ல உணர்த்தக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எங்கேயும் ஒரு விஷயம் பாவம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் ஆண்டவரே, நான் உங்களுக்கு விரோதமா பண்றேன் ஆண்டவரே நமக்கு தெரியும். அப்ப ஆண்டவர் நிறைய சான்சஸ் கொடுத்து நம்ம மனம் திரும்ப வைக்கிறதுக்காக நம்மளுக்கு டைம் கொடுத்துட்டே இருப்பார். இந்த மாதிரி நேரத்துல நம்ம மனம் திரும்பாம அசட்டிங்கா இருக்கிறதா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து அவர் சொல்றத கேட்காம இஷ்டத்துக்கு நம்ம மாதிரி போனோம் அப்படின்னா அது கர்த்தருக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய காரியமா இருக்கு. அப்ப எதிர்த்து நிக்கிறவங்களுக்கு எப்படி ஆண்டவர் வார்னிங் கொடுத்து நம்மளுக்கு அவர் ஜட்ஜ்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடி செய்யறாருன்றதை எங்க ஆண்டவர் நமக்கு அழகா காமிக்கிறார். அப்ப எப்படி சவுல் ராஜாட்ட இருந்து மொத்த ராஜ்யத்தை புடுங்கினாரோ அந்த மாதிரி நம்மகிட்ட இருக்கிற ஒவ்வொரு அன்பான விஷயம் நல்ல குவாலிட்டிஸ் அதை மொத்தமா புடுங்கி நம்ம ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள தள்ளிடுவார்ன்றதை இந்த வசனத்தை நம்ம பார்க்கிறோம். சரி, எதிர்த்து நிக்கிறது, தேவனுக்கு எதிர்த்து நிக்கிறதுனால நமக்கு ஒரு உள்ளத்தில் வேதனை உண்டாகுது அப்படின்னு சொல்லி ஒன்று பார்க்கிறோம். அது எப்படி கடவுளை எதிர்ப்பது உள்ளத்தில் வேதனையை உண்டாக்கும். இப்பதான் பார்த்தோம், தேவனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு எதிர்த்து நிக்கிறது எப்படி, எந்த மாதிரி காரணத்துல நம்ம எதிர்த்து நிக்கிறோம் அப்படின்றத நம்ம ஃபுல்லா ஒவ்வொன்றா பார்த்தோம். இப்ப எதிர்த்து நிக்கிறதுனால எப்படி நம்ம உள்ளத்தில் வேதனை உண்டாக்குன்றத பார்க்கலாம். முதலாவதாக கீழ்ப்படிதல் இல்லாததே ஆவிக்குரிய ஒரு அளப்பல் உண்டாக்குது. ஒரு ஒரு நிம்மதி இல்லாம அப்படியே புலம்பி ஒரு அளப்பல்ல இருப்பாங்க, என்ன அப்படின்ற புலம்பல்லே இருப்போம். எப்ப ஆண்டவர் சொல்ற காரியங்களுக்கு கீழ்ப்படியாதனால நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு சமாதானம் இருக்காது, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு திருப்தி இருக்காது, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் இல்லாம நம்ம நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு தெரியுமா, ஒரு அளப்பலா ஒரு சமாதானம் இல்லாம அப்படியே புலம்பி தள்ளுற மாதிரி அப்படியே ஒரு விசுவாசம் இல்லாத ஒரு காரியமா இருக்கும். எப்ப விசுவாசம் நமக்குள்ள வரும், அவரோட வசனங்களை வாசிச்சு அது கீழ்ப்படிய ஆரம்பிக்க நமக்கு இன்னும் விசுவாசம் கூடும். ஆனா எங்கேயுமே கீழ்ப்படியாம அவர் ஒபே பண்ணாம இருந்தோம் அப்படின்னாலே இந்த மாதிரி நடக்குது அப்படின்றத நான் பார்க்கணும். சரி, அடுத்தது வசனம் ஏசாயா 48:22 வாசிக்கலாம். துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு நம்ம துன்மார்க்கனா இருக்கிறோம், கர்த்தருக்கு வசனத்துக்கு கீழ்ப்படியாம விரோதமா நடக்கிற காரியமா இருக்கலாம். அப்ப நமக்கு சமாதானம் இருக்காது. இப்போ விரோதமா நடக்குதுன்னா நம்ம கண்டிப்பா வந்து ஒரு பெரிய பெரிய காரியங்களை போய் நம்ம செய்யக்கூடிய ஒரு ஆளு கிடையாது. கர்த்தரிடத்துலயா இருக்க நம்ம ஒரு திருட்டோ ஒரு கொள்ளையோ இல்ல ஒரு மோசமான ஒரு விஷயங்களோ செய்ய போறது கிடையாது. ஆனா கண்டிப்பா சில விஷயங்கள் வசனத்துக்கு புறம்பா நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்ப அந்த மாதிரி வசனத்துக்கு புறம்பா பண்ற காரியங்களும் நமக்கு எப்படின்னா மனசுல ஒரு சஞ்சலப்படுத்தும் நம்மள. ஐயோ நம்ம தப்பு பண்றோமே, ஐயோ ஆண்டவர் பண்றோமே அப்படின்னு ஒரு பயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும், ஒரு அப்படி இழுத்துக்கிட்டே இருக்கும். இப்ப இந்த மாதிரி காரியங்களை தொடர்ந்து செய்ய 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 என்ன அப்படின்னு கேட்டோம்னா நமக்கு சமாதானம் இல்லாம போயிடும்ன்றத ஆனா எனக்கு காமிக்காது. ஃபர்ஸ்ட் பாவம் கொஞ்ச நாளைக்கு கொஞ்ச நேரத்துக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், இது ஒரு டெம்பரரியான விஷயம் தான். ஆனா அது போக போக என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம சமாதானத்தை குலைத்துருன்றத ஆண்டவர் வசனத்தினால காமிக்கிறார். யூதாஸ் காரியத்தை பற்றி பார்க்கும்போது அவன் இயேசு கிறிஸ்துவ காட்டி கொடுக்குறான். அவனுக்கு பின்னாடி அதை காட்டி கொடுக்கறது வந்து ஒரு 30 வெள்ளிக்காசுக்காக அவன் வந்து காசை வாங்கிட்டு பண்றத நம்ம அங்க பாக்குறோம்.
அந்த நேரத்துல வேணா ஒரு 30 வெள்ளிக்காசு அவனுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அவன் பின்னாடி அவனோட வாழ்க்கையில அதுவே ஒரு சமாதானம் இல்லாம ஆக்கி அவனை குத்தி கிழிச்சு அவன் தூக்கு மாட்டி நான்கு கொண்டு செத்தான் அப்படின்னு சொல்லி வசனம் இருக்கு. அப்ப இன்றைக்கு அதே நம்ம சிஸ்டர்ஸ் நம்மளோட வாழ்க்கையில அதான் பாவத்துக்கு பின்னாடி அதை ரசிச்சு ருசிச்சு அந்த பாவத்தை பண்றது ஒரு வகையா இருக்கலாம். அந்த பாவத்தை சரி நான் விட்டுறேன்னு சொல்லி நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறது இன்னொரு வகையா இருக்கலாம். ஆனா ஆண்டவர்கிட்ட முன்னாடி நின்று மன்னிப்பு கேட்டு ஆண்டவரை இவரை நம்ம விலக்கி காத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி அதை விலக்கி ஓடுறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குன்றது அந்த வசனத்துல காண்கிறார். அடுத்தது வாசிப்போம். எரேமியா 2:19 வசனம். உன் தீமை உன்னை தண்டிக்கும், உன் மாறுபாடுகள் உன்னை கண்டிக்கும். நீ உன் தேவனாகிய கர்த்தரை விடுகிறதும் என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறதும் எத்தனை பொல்லாப்பும் கசப்புமான காரியம் என்று உணர்ந்து கொள் என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமேன். உன் தீமை உன்னை தண்டிக்கும், உன் மாறுபாடுகள் உன்னை கண்டிக்கும். உன் தேவனாய் கர்த்தரை விடுகிறதும் என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறதும். நம்ம அழகா சொல்றாரு, என்னை பொல்லாப்பும் கசப்புமான காரியம் என்று உணர்ந்து கொள் என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப உன் தீமை உன்னை தண்டிக்கும். நம்ம செய்யற ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கே அது இதாகுது அப்படின்றத பாக்குறோம். உன் மாறுபாடுகள் உன்னை கண்டிக்கும். அப்ப ஒவ்வொரு விஷயம் கவனிச்சு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சிம்சோன் எடுத்துக்கலாம். சிம்சோன் என்ன பண்ணாரு? அவர்கிட்ட தேவனுடைய ஆவி வந்து போய் கொண்டிருந்தாலும் அவர் நிறைய சில விஷயங்கள்லாம் அடங்காம அவரோட முரட்டு குணத்தினாலையும் அவரோட சில செயல்கள் நான் என்ன பண்றாரு அப்படின்னா கடைசி அவங்க மக்கள் அவங்களை பிடிச்சு அவரை அடிச்சு அவர் துன்புறுத்தி கண்ணை பிடுங்கி அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அவனோட அடக்க முடியாத சில காரியங்கள் வசனத்துக்கு முடியாம சில நடந்த ஒவ்வொரு காரியங்களும் சிம்சோனை எந்த அளவுக்கு கொண்டு போச்சு அப்படின்றத நம்ம இடத்துல பார்ப்போம். அப்ப நம்ம பண்ற காரியங்கள் நம்மள நியாய தீர்ப்புல கொண்டு போய் விடுது, நமக்குள்ள சமாதானத்தை கொடுத்துருக்கு. இப்படி பண்ற காரியம் கர்த்தருக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குன்றதும் ஆண்டவர் காமிக்கிறார். சரி, அடுத்த ஒரு வசனம் வாசிப்போம். நீதிமொழிகள் 13:15. நற்புத்தி தயையை உண்டாக்கும், துரோகிகளுடைய வழியோ கரடு முரடானது. ஆமென். இப்ப நம்மளுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவுக்குள்ள ஆவிக்குரிய இடத்துல நம்ம இல்லை அப்படின்னா, அதை விட்டு வெளியே நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை மிகவும் மோசமா கொடியா நிம்மதி இல்லாம சமாதானம் இல்லாம நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையா இருக்குன்றதை நம்ம பார்க்கிறோம். நற்புத்தி தயை உண்டாக்கும். நற்புத்தி எங்கிருந்து வரும் அப்படின்னா வசனத்தை வாசிக்கும் பொழுது அதுல இருந்து வரும் நமக்கு. அதே மாதிரி துரோகிகளுடைய வழியோ கரடுமுரடானது. இன்னைக்கு அந்த மாதிரி நம்ம வழியை ஃபாலோ பண்ணாம கிறிஸ்து சொன்ன வழிகள் நம்ம வாழும் பொழுது, வசனத்தின் கீழ்ப்படுத்தி வாழும் பொழுது நம்ம கிறிஸ்துவுக்கு பிரியமானவங்களா இருப்போம். இல்லைன்னா கர்த்தருக்கு எதிர்த்து நிற்கக்கூடியவங்களா இருப்போம். இது கெட்ட குமாரனோட கதை நமக்கு ஒரு அருமையான எக்ஸாம்பிளா இருக்கு. அவன் சொத்தை பறிச்சு வெளியே போய் நிறைய சூதாடி எல்லாம் பண்ணி படத்தெல்லாம் இழந்து வரான். அப்ப அவங்கிட்ட ஒண்ணுமே இல்லை, வெறுமையா வர்றத பாக்குறோம் அந்த இடத்துல. அப்ப நல்ல புத்திகள் சில விஷயத்துல நல்லபடியா கத்திரிக்க நடக்கும். இல்லை அப்படின்னா நம்மளை எப்படி நியாயத்திற்குள்ளேயும் அழிவுக்குள்ளேயும் நின்று கத்தருக்கு எதிர்த்து இருக்கக்கூடிய காரியமா இருக்கு அப்படின்றதும் ஆண்டவர் வசனத்தினால காமிக்கிறார். இது எல்லாமே நம்ம பார்க்கிற வசனம் எல்லாம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன்னைக்கு கத்தர் நம்ம காமிக்கிறது எப்படி தேவனை நம்ம எதிர்த்து நிற்கிறோம், தேவனை எதிர்த்து நின்னா என்ன காரியங்கள் நடத்தும் அப்படின்றத ஆண்டவர் இங்க அருமையா காட்டி கொண்டிருக்கார். பரிசுத்த ஆவியான இருதயத்தை தெளிவுபடுத்தி பாவத்தை உணர்த்துகிறார் அப்படின்னு சொல்றது போல இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்க. நான் சொல்லிய வசனம் ஆவியும் ஜீவனுமா இருக்கு. இன்னைக்கு வார்த்தை ஆவியும் ஜீவனுமாக அந்த வார்த்தை இருக்கு எங்க அப்படின்னா நமக்குள்ள இருக்கு. அவருக்கு ஆவியானவர், அவருக்கு இயேசு கிறிஸ்துன்னு இருக்கு. ஓகே, இன்னைக்கு பரிசுத்த ஆவியான இருதயத்துக்குள்ள நம்மளுக்குள்ள நமக்கு என்ன பண்றாரு? தெளிவுபடுத்துறாரு. பாவத்தை உணர்த்தி இது பாவம், இது தப்பு, கர்த்தருக்கு பிடிக்காது, இதை செய்ய, இது நன்மையானது அப்படின்னு நம்ம தெளிவுபடுத்துவார். எப்படின்றத பார்க்கலாம். யோவான் 16:8 வசனம். அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அப்ப இன்னைக்கு அவர் பாவத்தை குறித்து, இப்ப பாவம்னா என்ன அப்படின்றது அழகா தெளிவா பேசுறாரு. இது தப்பு, இது திருட்டு, இது விபச்சாரம், இது பாவம், இது இரக்கமில்லாத பண்றது, இது அன்பு இல்லாம பண்றது, இந்த காரியத்துல இரக்கம் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் ஆண்டவர் நமக்கு காமிக்கிறாரு. அதே மாதிரி நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பு குறித்தும் எல்லாத்தையும் ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவுபடுத்துறாரு. நம்மளுக்கு மனசுக்குள்ள தெளிவுபடுத்தக்கூடியவர் யாருன்னா ஆவியானவர். இதற்கு நம்ம செவி கொடுக்காம நம்ம நடந்தோம் அப்படின்னா நம்ம எப்படிப்பட்டதுல இருக்கோம்னா கர்த்தரை எதிர்த்து நிற்கிறோம்ன்றது அர்த்தமா இருக்கணும். நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா பெந்தெகோஸ்து காலத்துல பேதுரு நின்று எந்திரிச்சு பேசுறாரு.
ஆயிரக்கணக்கான மக்களுக்கு முன்னாடி பேசும் பொழுது ஒவ்வொருத்தவங்களும் அவங்க மனசுல ஆவியானவர் பேசுனது நம்ம கவனிக்கிறோம். அவங்க இருதயத்தை குத்தி கிழிக்கிறது போல இருந்தது அப்படின்னு. இன்னைக்கு அந்த மாதிரி ஆவியானவர் தெளிவா ஒவ்வொரு விஷயத்தையும் பேசி உங்களுக்குள்ளும் இடத்துலயும் ஆண்டவர் பேசுகிற வார்த்தைகளை நம்ம பார்க்கிறோம். அப்ப இதுவும் நம்ம கீழ்ப்படிஞ்சோம் அப்படின்னா நல்ல விஷயம். கீழ்ப்படியாவது கர்த்தருக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய காரியமா இருக்கின்றத பார்க்கிறோம். சரி, அடுத்தது எபிரேயர் 3 15 வாசிக்கலாம். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் கோபமூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி இருக்கிறதே. ஆமென். இது நம்ம அடிக்கடி கேட்டிருக்க வசனம் சிஸ்டர்ஸ். ஆண்டவர் நம்மளோட பேசிக்கொண்டேதான் இருக்கிறார். அந்த பேச்சை நம்ம கவனிச்சோம்னா நம்மளால கேட்க முடியும். அதை கவனிக்க இன்ட்ரெஸ்ட் இல்ல, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நம்ம நினைச்சோம். இல்ல என்னை விட என் வீட்டுல இருக்கவங்களுக்கு தெரியும், எனக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும், என் பக்கத்து வீட்டுல இருக்கவங்களுக்கு தெரியும், அவங்க தான் எனக்கு எல்லா ஆலோசனையும் கொடுப்பாங்கன்னு சொல்லி கர்த்தருக்கு முன்பாக அவங்கள கொண்டு போய் வச்சோம் அப்படின்னா அவர் பேசுற சத்தம் கேட்காது. இதை நம்ம ஒரு தடவை செய்யறது இல்லை, 2 தடவை செய்யறது இல்லை, பல முறைகள் மறுபடியும் 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 ஆண்டவரோட சத்தத்தை கேட்காதபடிக்கு நம்ம இருதயத்தை நல்லா சுத்தி காவல் போட்டு வச்சுக்கோம். பொல்லாப்புக்கும் தீமைக்கும் பாவத்துக்கும் சுத்தி காவல் போடுங்க நம்ம இருதயத்தை சொல்லி கேட்டது 10வது இருக்கு. இப்ப என்ன பண்றோம், தேவனோட வார்த்தையை கேட்காதபடி நம்ம இருதயத்தை கடினப்படுத்தி வச்சிருக்கோம். இன்னைக்கு அப்படி இருந்தோம் அப்படின்னா கர்த்தருக்கு எதிர்த்து நிற்கிறோம்ன்றது ஆண்டவர் காமிக்கிறார். இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்ணாங்க, வனாந்திரத்துல வரும்போது அவங்க முறுமுறுக்கு அவங்க இருதயத்தை கடினப்படுத்தி வைப்பாங்க. அதனாலதான் அவங்க கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை நிறைய அவங்க தடையாயி போச்சு அப்படின்னு நம்ம பாக்குறோம். சரி, அடுத்தது ஏசாயா 30 வாசிக்கலாம். வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடுவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். ஆமென். அப்ப ஆண்டவர் அப்படி பேசுறது கண்டிப்பா எவ்வளவு உறுதியா ஒரு கன்ஃபார்ம்டான ஒரு விஷயமா இருக்கு. அதான் அழகா இங்க தெளிவுபடுத்துறாங்க. ஆண்டவர் பேசுறது உறுதி என்னைக்குமே. உங்க காதல கேட்கிற மாதிரி நீங்கள் வலதுபுறமா இப்போ சாயும் போது இடதுபுறமா சாயும் போது வழி இதுவே, இப்படிதான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி டைரக்ஷன் சொல்றாங்க. இதிலே நடங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உங்களோட பேசுறாரு சிஸ்டர்ஸ். ஒவ்வொரு நேரத்திலும் பேசி கைட் பண்றாரு. நம்ம அவர் சத்தத்தை கேட்கறதுக்கு முந்தி கொள்றோம் அப்படின்றத ஆண்டவர் காமிக்கிறார். இன்னைக்கு இப்படி ஒரு சத்தத்தை கேட்டுட்டு நம்ம மனம் மாறி நம்ம செயல்படும் பொழுது அவருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளா இருப்போம். நம்ம இல்லை அப்படின்னா அவருக்கு சத்துவங்களா இருப்போம்ன்றத வசனம் சொல்லுது. நமக்கு எப்படி இருப்போம், ஆண்டவருக்கு எதிர்த்து நிற்போம் நம்ம காமிக்கிறார். சரி, இப்ப இது மட்டும் தான் ஆண்டவருக்கு எதிர்த்து நிற்போம்தா வாசிப்போம். பெருமை எப்படி ஒரு மனுஷன் தேவனை எதிர்த்து நிற்கிறான்றது இது காமிக்குது எப்படின்ற பார்ப்போம். யாக்கோபு 4 வாசிக்கலாம். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. முதல்ல ஆண்டவர் என்ன பண்றாரு, அதிகமான கிருபை அளிக்கிறார். அவர் அதிகமான கிருபை அளிக்கிறதுனால இன்னைக்கும் நாளும் சந்தோஷம் சமாதானமா நம்ம இருக்கோம். அவர் கிருபை எடுத்து போடுறதா என்னது ஒண்ணுமே இல்ல. இன்னைக்கு அவர் கிருபை எடுத்து போடுறதுனா என்ன, சவுல் ராஜாட்ட இருந்து எடுத்து போட்டாரு, கிருபை எடுத்து போட்டாரு, அந்த ஆவியை எடுத்து போட்டாரு அப்படின்றது நம்ம பார்த்தோம். சரி, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். இன்னைக்கு நமக்குள்ள பெருமை இருந்துச்சு. அந்த பெருமையை சில பேர் கண்ணுல காட்டுவாங்க, அந்த பெருமைய சில பேர் அவங்க முக பாவனையில காட்டுவாங்க, சில பேர் அவங்க வார்த்தையில காட்டுவாங்க, சில பேர் அவங்க நடத்தையில காட்டுவாங்க. இந்த மாதிரி சில பேர் அவங்க அந்த வார்த்தையில காட்டுறதுன்னா சில பேர் புத்தி தாங்க பெருமை இல்ல பெரிய இது உயர் ஜாதி, இந்த மாதிரி நிறைய விஷயங்களா இருக்கு. ஸ்டேட்டஸ், படிப்பு, இந்த மாதிரி அதெல்லாம் எல்லாம் நம்ம பெருமையில ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. பெருமையில பல வகைகள் இருக்கு. இன்னைக்கு அத்தனை வகையிலும் தேர்ச்சி பெற்றவங்க நம்ம இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா ஆண்டவருக்கு ஏற்று நிற்கிறோன்றது ஆண்டவர் காண்பிக்கிறார். அப்ப ஒரு எக்ஸாம்பிள் சொல்றோம். இதுக்கு தேவன் பெருமை உள்ளவருக்கு எதிர்த்து நிற்கிறார். இந்த பெருமை உள்ளவருக்கு கண்டிப்பா தேவனை எதிர்த்து நிற்கிறார். பெருமை நமக்குள்ள இருந்துச்சுன்னா நம்ம தேவனை ஏற்று நிற்கிறோம், தேவனும் ஏற்று நிற்கிறான்றது அழகாவசனம் காண்பிக்கிறாரு. தாழ்மை உள்ளவருக்கும் கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. அப்ப கர்த்தருக்கு முன்பாக நம்ம தாழ்மை இருக்கும்போது கர்த்தர் நம்மளுக்கு அந்த கிருபை தரதுக்கு ரெடியா இருக்கிறார் நம்ம காமிக்கிறார். சரி, இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் பார்த்தா நேபுகாத்நேசர் ராஜா என்ன பண்றாருன்னா அவருக்குள்ள பெருமை வந்துருச்சு. நான் இந்த எப்படி மாத்திரம் பாரு இந்த இடத்தது, அப்படி கட்டி இப்படி கட்டி இந்த ராஜ்யத்தை எப்படி உருவாக்குறேன் பாருங்க போது அவருக்கு பல விஷயங்கள் நடக்குது. பின்னாடி அவரு அதையெல்லாம் அறிந்து கொண்டு அப்புறம் மனம் திரும்புறாரு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். சரி, நீதிமொழிகள் 16 18 வாசிக்கலாம். அழிவுக்கு முன்னானது அகந்தை, விடுதலுக்கு முன்னானது மனமேட்டுமை.
ஆமேன். ம். ஆமாம். அப்ப அழிவுக்கு முன்னாடி என்னது? அகந்தை. அகந்தை நம்ம இருந்துச்சுன்னா கண்டிப்பா நமக்கு அழிவு இருக்குன்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு. விடுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. அப்ப இந்த அகந்தை, மனமேட்டிமை இது எல்லாமே வந்து பெருமைக்குள்ள இருக்கு. இந்த விஷயம் கர்த்தருக்கு சுத்தமா பிடிக்காது. அது ரொம்ப வெறுக்கிறார் ஆண்டவர். அப்படி வெறுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இதை செய்கிறவர்கள் எப்படி இருந்தா ஆண்டவருக்கு எதிர்த்து நிக்கிறாங்க அப்படின்றது காமிக்குது. அப்ப கண்டிப்பா நீங்க விழுந்துருவோன்றது. நல்லா கவனிச்சோம்னா எஸ்தர் கதையில புக்ல வாசிக்கும் போது எஸ்தருக்கு முன்பாக பெருமை பாராட்டி தான் வந்து ஆஹ் அந்த ராஜா என்ன பண்றாரு, ஹாமான் ராஜா இல்ல, ஹாமான் என்ன பண்றான் அப்படின்னா மொத்தமா நின்று அந்த ரொம்ப பெருமை பாராட்டிக்குவான் தன்னை. அந்த புக்ல நம்ம வாசிப்போம் எஸ்தர் புஸ்தகத்துல. அவன் பாராட்டுறதுக்கு ஏத்தாப்புல கடைசி அவனோட சாவு, அவனை எப்படி தூக்குமாக்கி தொங்கப்பட்டான் அப்படின்றத நம்ம அந்த எஸ்தர் புஸ்தகத்தை வாசிக்கலாம். இது எல்லாம் பெருமையினால நடக்கக்கூடிய விஷயம். அவன் அந்த பெருமையினால தேவனை எதிர்த்துனா கடைசி அவனுக்கு என்ன மாதிரி சாவு நடந்துச்சுன்றத நம்ம பார்க்கணும். இது மட்டுமா? அடுத்த ஒரு வசனம் வாசிப்போம். ஏசாயா 45:9 வசனம். மண்ணோடுகளுக்கொத்த ஓடா இருந்தும் தன்னை உருவாக்கினவரோட வழக்காடுகிறவனுக்கு ஐயோ. களிமண் தன்னை உருவாக்கினவனை நோக்கி என்ன செய்கிறாய் என்று சொல்லத் தகுமோ? உன் கிரியையானது அவருக்கு கைகள் இல்லை என்று சொல்லலாமோ? அந்த சராசங்களை படைச்ச தேவாதி தேவன் என்ன பண்றாரு? அவர்கிட்ட கொஞ்சம் கூட பெருமை கிடையாது. அவர் தன்னை தாழ்த்தி உங்களையும் என்னையும் வச்சுக்கிறதுக்காக புழுக்கள் போல இருக்க நமக்காக என்ன பண்றாரு? அவரு மனுஷனாக இயேசு கிறிஸ்துவா வந்து சிலுவையில நிர்வாணமா தொங்குறாரு, அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி. அவர் பெருமைப்பட்டிருந்தா என்ன இருக்கும்? அவர் வந்திருக்க முடியுமா? ஆனா அற்ப புழுக்கள் இங்க அழகா மண்பாண்டங்கள்னு சொல்லி நம்மள அழகா சொல்றாங்க. அதெல்லாம் கிடையாது. அவ்வளவு கேவலமான ஜந்து தான் நம்ம. ஆனா வசனம் சொன்னது போல ஒரு மண்ணு வந்து இப்போ கேட்கலாமா? அவன் செய்யறவர்கிட்ட போய் இப்படி என்ன அது செய்ய முடியும், அப்படி பண்ண முடியும், இப்படி பண்ண முடியுமா கேட்க முடியுமா? முடியாது. இன்னைக்கு அந்த மாதிரிதான் நம்ம வந்து தேவனுக்கு எதிர்த்து நிக்கவே கூடாது. நிக்கிறது தவறான விஷயம். ஏன் அப்படின்னு கேட்டா, முதலாவது அவர் அன்பான தேவனா இருக்காரு, நம்ம நேசிக்கிற அப்பாவா இருக்காரு. அவர் முன்பா நம்ம எதிர்த்து என்ன பண்ண போறோம்? நமக்காக உயிரை விட்டு அவர் நமக்காக அசிங்கப்பட்டு சிலுவையில அறையுண்ட அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவ நம்ம எதிர்த்து நம்ம என்ன பண்ண போறோம்? சிஸ்டர்ஸ், பார்வோன் மன்னன் அதை பண்ணா, திருப்பி அதை பண்ணா, கடைசி எப்படி அழிஞ்சு போனா அப்படின்றத வசனத்துல பார்க்கணும். சரி, அடுத்தது சில நேரம் தேவன் நம்மளுக்கு கொடுக்கும் சிச்சை அன்பினால் உண்டானது அப்படின்னு சொல்லி இந்த வசனத்துல பார்க்கலாம். எப்படி அப்படின்னு பார்க்கலாம். இதெல்லாம் வந்து தேவனை எதிர்த்து நிக்கிற அந்த காரியத்தை குறித்து நம்ம பேசிக் கொண்டிருக்கோம். எப்படி நம்ம தேவனை எதிர்த்து நிக்கிறோம், ஏன் எதிர்த்து நிக்கிறோம், என்ன மாதிரி காரியங்களை எதிர்த்து நிக்கிறோம்ன்ற பேசுறதுல தேவன் கொடுக்கும் சிச்சை அன்பினால் உண்டானது எப்படின்ற வாசிப்போம். வசனத்துல எபிரேயர் 12:6 வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். அப்ப கர்த்தர் எவனிடத்துல அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து. இன்னைக்கு நமக்கு சில விஷயங்கள் நடக்குது அப்படின்னா கர்த்தருக்குள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது சில சிக்ஷைகள் நடக்க செய்யும். நல்லதுக்கு தான். எப்படி அந்த முள்ளானது என்ன ஒண்ணு வாசித்த மாதிரி அந்த முள்ளானது என்ன பண்ணுது அப்படின்னா அந்த மாடையோ அந்த எருதையோ ஓட்டும் பொழுது அங்க இங்கேயும் குத்துறது வந்து அந்த டைரக்ஷனை கரெக்ட் பண்றது தான். தப்பா பார்த்தா இந்த பாதையில போ அப்படின்னு சொல்றது. ஆனா அதை என்ன முள்ளு குத்துதுன்னு சொல்லி அந்த மாடு போய் முட்டி திருப்பி முள்ள குத்துச்சுன்னா யாருக்கு காயம் அதிகமாகும்? மாட்டுக்கு தான் காயமாகும். அதே மாதிரிதான் இன்னைக்கு ஆண்டவன் நம்மளை கரெக்ட் பண்றது நல்ல விஷயம்தான். அதற்காக அவருக்கு எதிர்த்து நிற்கிறது, நீங்க என்ன கரெக்ட் பண்ணிட்டு நீங்க என்ன அடிக்கிறீங்கன்னு எதிர்த்து நிற்கிற விஷயம் தவறான விஷயம் தான் அப்படின்றது ஆண்டவன் காமிக்கிறார். அதனால அதை நம்ம அன்போடு ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில அருமையா சில விஷயங்களை ஆண்டவன் நடத்துறதுக்கு ரெடியா இருக்கார். இப்படி நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய மகன் மகளாக நீங்க இருக்கிறீங்க அப்படின்றது உதாரணமா தான் அந்த எக்ஸாம்பிளா அந்த காமிக்கிறார். தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிறது புத்திமதியை மறந்தீர்கள் அப்படின்றது வசனம் சொல்லு. அப்ப இதுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் நம்ம கேட்டோம் அப்படின்னா இந்த வசனத்துக்கு சொல்றது போல ஆண்டவர் சிற்றித்தாலும் நம்ம நல்ல விஷயத்துக்கு தான், நம்ம நேசிக்கிறதுக்கு தான், கரெக்ட் பண்றது தான் இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் தாவீது பட்சிபத்தை தவறு பண்ணிட்டு திருப்பி வந்தும் பொழுது அவன் தவறுன்றது அதை அறிஞ்சதுக்கு அப்புறம் அவன் ஆண்டவத்தை மன்னிப்பு கேட்டு சேர்த்துக் கொள்கிறான். அடுத்தது சங்கீதம் 119 67 வசனத்தை வாசிக்கலாம். நான் உபத்திரப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்போதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். ஆமேன்.
அப்ப ஒரு விஷயம் நடந்திருக்கு, ஒரு உபத்திரம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அதனால வழி தப்பி போயிட்டோம். ஆனா இப்ப என்ன ஆச்சு, நான் வந்து இப்பொழுதும் உங்களுடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன்னா புரிஞ்சுட்டேன், மன்னிப்பு கேட்டேன், திருப்பி ஆண்டுட்டு வந்து சரணடைஞ்சிட்டேன்றதுக்கு ஒரு அருமையான வார்த்தையா இருக்கு. இந்த மாதிரி ஒரு கதை நம்ம கேட்டிருப்போம். கெட்டகுமாரோட கதை. அவரை வீட்டை விட்டு பிரிந்து போய் அவர் என்ன பண்றாரு, ரொம்ப தேவையில்லாத விஷயங்கள்லாம் பண்ணி பணத்தெல்லாம் செலவு பண்ணி கெட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி கடைசி மனம் திரும்பி வந்து அவர் எப்படி ஆண்டவர் சேர்ந்துக்கிறாருன்றதை நம்ம பார்க்கிறோம். இப்படி நம்ம மனம் திரும்பி ஆண்டுகிட்ட வந்துட்டோம்னா ஆண்டவர் தன்னுடைய மகன் மகளா ஏத்துக்க ரெடியா இருக்காரு சிஸ்டர்ஸ். ஆனா இப்படிதான் இருப்பேன்னு சொல்லி நம்ம அப்படியே அந்த வழியிலேயே போயிட்டு இருந்தோம் அப்படின்னா அது ஆண்டவருக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய காரியமா இருக்கு அப்படின்றது ஆண்டவர் காமிக்கிறார். அப்ப சில சோதனைகள் நமக்கு வருது, பிரச்சனைகள் வருது அப்படின்னா அதை ஆண்டவர் நிமித்தமாக சில விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அது நம்மளோட ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு விழிப்புணர்வு கொடுக்கறதுக்காக ஒரு விஷயமா தான் இருக்கும். ஆண்டவர் நம்மளை அடுத்த ஸ்டேஜுக்கு நம்மளை அனுப்புறாரு, பலப்படுத்தி அப்படின்றத. சரி, வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 19ஆவது வசனத்தை வாசிக்கலாம். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. ஆமென். அப்ப அதை திருப்ப தெளிவா சொல்றாரு, நான் சிக்ஷிக்கதான் செய்வேன்ப்பா. எப்படி நான் நேசிக்கிறவர்களோ அப்பா இன்னைக்கு நீ சிக்ஷிக்க நம்ம படுறோம் அப்படின்னா நல்ல விஷயம். கர்த்தர் நேசிக்கிறாரு. அப்பப்ப நம்ம டவுட் ஆகும்ல, உன்னை ஏசுப்பா நேசிக்கிறாரா, அவரை நேசிக்கிறாரான்னு தெரியவே இல்லையான்னு. ஒரு சிக்ஷை இருந்ததுக்கு அப்புறம் நல்லா ஸ்ட்ராங்கா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அவங்களை நேசிக்கிறாரு அப்படின்றத. சோ நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. அப்ப கவனமா இருந்து மனம் திரும்ப ரெடியா இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். ஜீசஸ் கரெக்ட்ஸ் அவுட் ஆஃப் லவ், நாட் ஹேட்டட். வெறுப்புனால அவரு நம்மள பிச்சுக்கிறது கிடையாது, அன்புனால அவர் கரெக்ட் பண்றாரு அப்படின்றத பார்க்கணும். பேதுரு இருக்காரு. பேதுரு என்ன பண்றாரு, இயேசுவை மறுதளித்தாரு, 3 தடவை மறுதளித்தாரு பார்க்கணும். அதனால பேதுரு என்ன பண்ணாரு, நொந்து நூலாய் ஐயோயோ இப்படி ஆயிட்டேன், நான் ஆண்டவர் போய் மறுதளிச்சிட்டேனே அப்படின்னு சொல்லி வெந்து போய் நிக்கிற அந்த இடத்துல கூட அவர் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்ட போது திருப்பி ஆண்டவர் அவரை என்ன பண்றாரு, கனப்படுத்தும் முறையாக அவரை அழைப்பு திருப்பி பேதுருட்ட அவரை நேசிச்சு நிறைய பொறுப்புகளை கொடுத்து அவரை அனுப்புறாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரி, இவ்வளவு நேரம் ஆண்டவரோட எதிர்த்து நிக்கிறத பற்றி பார்க்கிறோம். ஆண்டவருக்கு எதிர்த்து நின்னா என்னென்ன காரியம் நடக்கும், எப்படி எதிர்த்து நிக்கிறோம் அப்படின்றது. சரி, இப்ப மொத்தமா சரணடைறதுனால என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். எதிர்த்து நிக்கிறதை விட்டுட்டு சரணடைறதுனால நமக்குள்ள எப்படி ஒரு விஷயம் நடக்கும். ஒருவன் தேவனுக்கு முன் முழுமையாக சரணடையும் போது தேவன் அவன் வாழ்க்கையை எப்படி புதுசா மாத்துறாரு அப்படின்றத காமிக்கிறாரு. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்தை வாசிக்கலாம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் உள்ளிருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்ப நம்ம இன்னைக்கு சரண அடைஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா ஒவ்வொரு நேரத்திலையும் நம்ம பாவம் பண்ணிக்கிட்டே இருக்கிற நேரத்துல அதை விட்டுட்டு மனம் திரும்பணும், ஆண்டவர்கிட்ட வரணும். அது பாவத்தை பண்ணிட்டே இருக்கேன், நானும் பண்ணிட்டே இருக்கேன், ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டே இருக்கேன், நான் திருப்பி பண்றேன் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு அப்படின்னா அது முழுமையாக ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இதற்கு மேல என்னால முடியல ஆண்டவரேன்னு சொல்லி அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு அதை திரும்பி வாழ்றதுக்கு என்ன வழியோ அந்த வசனத்தை வாசிச்சு அதை செய்யறதுக்கு நம்ம ரெடியா இருந்தோம் மனசோட அதை முடிவெடுத்தோம்னா கர்த்தர் அந்த பாதத்தை உங்களுக்கு விலக்கி எடுத்துருவார் சிஸ்டர்ஸ். அதான் அந்த ஆண்டவர் சொல்றாரு, முழுமையா நீங்க சரணடைங்க. சில நேரங்கள்ல உலகத்தின் விஷயத்தை வச்சு ஆண்டோட சரணடைவோம் வாய் மட்டும் பேசுவோமே தவிர முழு இருதயத்துல இருந்து வார்த்தை வராது. ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார், அவர் முகத்தை பார்க்கிற தேவன் அல்ல. அப்ப இருதயத்துல நம்ம சரணடையணும் முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு ஆண்டவர் ஒரு புது வாழ்க்கைய புது மனுஷன் அவர் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கார். இப்படி இருக்க ஒருவர் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழைய ஒளிந்து போகணும் எல்லாம் புரியாதுன்னு சொல்லும்போது நம்ம பழைய வாழ்க்கை ஒளிந்து போய் ஆண்டவரை எதிர்த்து நிற்கிற அந்த வாழ்க்கை ஒளிஞ்சு போய் ஆண்டவருக்கு முன்பாக நம்ம தாழ்த்தி சந்தோஷமா அவரோட பிள்ளைகளா இருக்கிறதுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறாரு. எப்படி சவுலோட வாழ்க்கையில ஒரு ஒரு துன்புறுத்தக்கூடிய தேவனுடைய பிள்ளை துன்புறுத்தக்கூடிய ஒரு ஆளா இருந்தவர் பின்பு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பவுலாக அவர் எப்படி ஆண்டவர் வசனங்களை சொல்லி எப்படி ஊழியங்கள்லாம் பண்ணாருன்றதை பார்த்தோம். முழுமையாக அவர் தன்னை சரணடைந்தார் ஆண்டவர்கிட்ட. அடுத்தது லூக்கா 22:42. பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். ஆமேன். நிறைய பேரு இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்குனது ஒரு தோல்வியா பார்க்க அந்த உலகம் நிறைய இடத்துல நிறைய பேருக்கு தெரியாது. அது ஒரு தோல்வியா பாக்குறாங்க. இன்னும் நீங்க சொல்ற கடவுள் சூப்பர் ஹீரோ அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு ஆளு அடிச்சு தொங்க விட்டுருக்குறாங்க சிலுவையில.
அப்ப அவர் தோத்துட்டாரா அப்படின்ற ஒரு விஷயமா நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதோட கான்செப்ட், அது ஏன் அப்படி வந்தாரு, ஏன் நமக்காக தொங்குனான்றத அதை புரிந்து கொண்டு சிலுவையில் எப்படி வெற்றி பெற்றார், அந்த சிலுவை வெற்றியின் அடையாளம் அப்படின்றத அப்புறம் புரிஞ்சுக்கிட்டாங்க. முதல்ல இப்படிதான் நிறைய பேரோட விஷயங்கள் இருந்துச்சு. அப்ப இன்னைக்கு சிலுவையை பார்க்கும்பொழுது சிலுவை ஒரு வெற்றியின் சின்னம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் மீட்கிறதுக்காக அந்த வெற்றியின் சின்னத்துல இன்னைக்கு வெற்றி அடைந்தார், சிலுவையில வெற்றி அடைந்தார். அப்ப இன்னைக்கு நம்ம ஆண்டவர் இந்த இடத்துல வெற்றி சிறந்தவரா பார்க்கிறோம். எப்ப இயேசு கிறிஸ்துவாக மனுஷனா அவரால தாங்க முடியாத அளவுக்கு வேதனையாக, தாங்க முடியாத பயம் அவருக்குள்ள இருந்தும் அவர் என்ன பண்ணாரு, தேவாதி தேவன்கிட்ட, ஆண்டவரே என்னை எப்படியாச்சும் இந்த பாத்திரம் நீங்கும்படி செய்யுங்க, ஆனாலும் என் சித்தம் இல்ல, இது உங்க சித்தம்னு சொல்லி அவரு முழுமையாக சரணடைந்தார் அப்படின்றத பார்க்கணும். அப்ப இயேசு கிறிஸ்து மனுஷனா தேவன்கிட்ட எப்படி ஒப்படைக்கிறார், சரணடைகிறார்ன்றது நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக நீங்களும் நானும் எப்படி அவர்கிட்ட சரணடைகிறதுன்றத ஆண்டவர்கிட்ட கற்றுக் கொடுக்கிறத பார்க்கிறோம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். ஆமென். அப்ப சரணடைறதுன்னா என்ன? டக்குன்னு ஓகே அதோட முழுமையா என்ன உங்களுக்கு ஒப்படைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம அடுத்த வேலையில இறங்குற விஷயம் கிடையாது. அந்த காலம் வர வரைக்கும் கர்த்தர்கிட்ட பொறுமையா அவரோட கைக்குள்ள அடங்கி இருப்பது அப்படின்னா, அவர் சொல்லும் வரை, அவர் நம்ம நடத்தும் வரை, அவர்கிட்ட இருந்து அவர் சித்தம் வெளிப்படும் வரை பொறுமையா அவர் பாதத்தில் இருக்கிறது சரணடைதலுக்கு குறிக்கிறது brothers and sisters. இப்படி செய்யும் போது நம்ம கண்டிப்பா ஆண்டவரை எதிர்த்து நிற்க மாட்டோம். ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறது என்ன? அவருக்கு பொறுமையா அவர் செவி கொடுக்காததா இருக்கலாம். அவரோட சித்தம் இந்த காலத்துல இப்படி நடக்கும் அப்படின்னா அவசரம் பட்டு அதற்கு முன்பாக சில விஷயத்த நம்ம பண்ற விஷயமா இருக்கலாம். இது எல்லாமே ஆண்டவர் எதிர்த்து நிற்க காரியம் தான் பார்த்தோம். இன்னைக்கு யோசேப்பை புடிச்சிட்டு போறாங்க, சின்ன பையனா இருக்கான். அந்த இடத்துல ஆண்டவரே என் வாழ்க்கையில இப்படி எல்லாம் நடந்து போச்சு அப்படின்னு சொல்லி அவன் எதிர்த்து நிற்காதபடி அவன் பொறுமையா அந்த டைமுக்கு வெயிட் பண்ணும் பொழுது பின்பு எவ்வளவு பெரிய ஒரு ஆளா ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல அவர் உயர்த்தி வச்சார் அப்படின்றத பார்க்கணும். பொறுமையா இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் கண்டிப்பா அந்த உயர்வை தருவார். சரி, அடுத்தது தேவனுக்கு எதிர்த்து நிக்கிறத நம்ம நிப்பாட்டிட்டோம் அப்படின்னா இயேசு கிறிஸ்து நமக்கு கிருபையை தருகிறார், இரக்கத்தை தருகிறார்ன்றத பார்க்கணும். எப்படி அப்படின்றத பார்க்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரத்துல 20வது வசனத்தை வாசிக்கலாம். மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. ஆமென். அப்ப மேலும் மீறுதல் பெருகும்படி நியாயப்பிரமாணம் வந்துச்சு. இப்ப நியாயப்பிரமாணம் இப்படி விபச்சாரம் பண்ணா இது பாவம், கொலை செய்தால் பாவம், திருடுனா பாவம் அப்படின்னு ஒவ்வொரு விஷயமா இருக்கிற அந்த இடத்துல மக்கள் அது தெரிஞ்சும் என்ன பண்றாங்க, தெரிஞ்சும் செய்யறாங்க, மறைஞ்சும் செய்யறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்ப இதுக்குனால அவங்க பாவியாயிடுறாங்க. அப்ப இந்த பாவத்தினால அவங்களுக்கு பாவத்தின் சம்பளம் மரணம் வந்துருமேன்றதுனால அவர் என்ன பண்றாரு, பொறுமையா நின்று சில நேரங்கள்ல இரக்கத்தை அள்ளி கொடுக்கறத பார்க்கணும். அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெற்றுட்டு, அப்ப யாருமே கர்த்தருடைய கிருபைக்கு பின்னாடி தள்ளி நிக்கிறதே கிடையாது. கர்த்தருடைய கிருபையினாலும் அவர் இரக்கத்தினாலும் என்ன பண்றாரு, அவங்கள மன்னிச்சு அவங்கள பொறுமையா அவர் பாதுகாத்துக் கொள்கிறார் அப்படின்றது பார்க்கிறோம். இப்ப உதாரணத்துக்கு கவனிச்சோம் அப்படின்னா சவுல் இருந்தார். பவுல் ஆடுறதுக்கு முன்பாக சவுல் என்ன பண்றாரு, ஒவ்வொரு கிறிஸ்தவர்களையும் கொடுமைப்படுத்துறதுக்காக, கொல்றதுக்காக, வதைக்கிறதுக்காக அவர் சில விஷயம் பண்ணிட்டு இருந்தார். அந்த நேரத்துல கர்த்தர் என்ன பண்ணாரு, பொறுமையா இருந்தார், இரக்கத்தை கொடுத்தாரு. அப்ப போய் கர்த்தருடைய பிள்ளைகளை புலம்புறாங்க, ஐயோ இந்த மாதிரிலாம் நடக்குது ஆண்டவரே அப்படின்னு பாக்குறோம். ஆனா இப்படி இருந்தாலும் அவர் பொறுமையா இருந்து, ஏன்னா அவர் ஒரு சித்தம் வச்சிருக்காரு. இந்த சவுல் பவுலாக மாறுவான், உணவை வச்சு நிறைய விஷயங்கள் நான் செய்வேன் புரோஜாதிக்குள்ள அப்படின்னு சொல்லி அவர் சுத்தம் வச்சிருக்காரு. சுத்தத்தை இப்படி அழகா நடத்தினாருன்றத இங்க பாக்குறோம். சரி, அடுத்தது யோவான் 6ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை வாசிக்கிறேன். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. ஆமேன். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்துல வரும், என்னிடத்துல வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லைன்னு சொன்னது போல இன்னைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி நிற்கும் பொழுது, அவரை எதிர்க்காம அவருக்கு அவருக்கு முன்பாக நம்ம தாழ்த்தும் பொழுது, அவர் கீழ்ப்படியும் போது அவருடைய பிள்ளைகளாக
நம்ம அங்க இருப்போம்ன்றது அழகான வசனம் சொல்லுது. ஆண்டவர் இரு கைகளை விரித்து நம்ம அழைக்க ரெடியா இருக்காங்க சிஸ்டர்ஸ். எப்ப பாவத்துல இருந்து வெளியே வந்து மனமுறையும் நம்ம நிற்கும் பொழுது சேர்த்துக்க ரெடியா இருக்காரு. ஒண்ணும் இல்ல, சிலுவையில ஏசு தொங்குறாரு, திருடர்கள் இருக்காங்க, 2 திருடர்கள். அதுல ஒருத்தன் வந்து அந்த நேரத்திலேயும் அவன் மன்னிப்பு கேட்கும் பொழுது அவனுக்கு தண்டனை நடந்துகிட்டு இருக்கு. எப்படி சிலுவையில அவனுக்கு தண்டனை நிறைவேறி கொண்டு இருக்குது. அவன் சாக போறதுக்கு முன்பாக ஆண்டவரே என்னை மாறி மன்னிச்சிருங்க, உங்க ராஜ்யம் வரவும் நினைத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லும்போது அந்த இடத்துல அவனுக்கு ஒரு வெற்றியை கொடுக்குறாரு. அவனை அவனுக்கு ஒரு விடுதலை கிடைக்குது. அவனுக்கு வந்து ஆண்டவர் ரட்சிக்கிறார் அப்படின்றது நம்ம பார்க்கணும். இப்ப ஆண்டவர் இரக்கம் காட்டி ரட்சிக்கிறதுக்கு என்னைக்கும் ரெடியா இருக்காங்க சிஸ்டர்ஸ். நம்ம ஆண்டவருக்கு எதிர்த்து நிக்காதபடி அவரோட சித்தத்துக்கு கீழ்ப்படியே நம்ம ரெடியா இருக்கோம்ன்றத கர்த்தர் காமிக்கிறார். சரி, அடுத்தது வாசிக்கலாம். யாக்கூப் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். ஆமென். ஆமென். அப்ப ஒருத்தர் ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு. இன்னைக்கு நம்ம வந்து இரக்கம் இல்லாம நம்ம நடந்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நினைச்சு பார்க்கணும், ஆண்டவர் நம்ம மேல எவ்வளவு இறக்கம் வச்சிருக்காரு, எவ்வளவு விஷயத்த செஞ்சிருக்காரு. அப்ப உணர்ந்து அதை நம்ம இறக்கம் காட்ட ரெடியா இருக்கும். இறக்கம் காட்டாத விஷயமும் கர்த்தருக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய காரியமா இருக்கு. அப்ப நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எப்பேற்பட்ட ஒரு விஷயம் பாருங்க. ஒரு நியாய தீர்ப்பு எங்க நடக்கும் அப்படின்னா, அது நம்ம பண்ண ஒவ்வொரு காரியத்துக்கும் அங்க நியாய தீர்ப்பு, தவறான விஷயத்துக்கு பாவத்துக்கு நியாய தீர்ப்பு நடக்கும். ஆனா நம்மளுடைய இரக்கங்கள் அந்த மேன்மை பாராட்டும்ன்றது அது வந்து ஒரு அருமையான வசனமா அந்த ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அதுதான் இன்னைக்கு நம்மளுக்கு ஆண்டவர் காமிக்கிற ஒரு விஷயமா இருக்கு. இது எப்ப நடக்கும்? நம்ம கர்த்தரை எதிர்த்து நிக்காம நம்ம நிற்கும் பொழுது கர்த்தராக இயேசு கிறிஸ்து நம்ம இரக்கம் காட்டுறதை குறித்து நம்ம இங்க பார்க்கணும். சரி, இப்ப கவனிச்சோம் அப்படின்னா முழுமையாக நம்ம சரண்டர் பண்றோம். ஆண்டவருக்கு முன்பாக நம்மளை தாழ்த்தி, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, நான் இந்த பாவத்தை பண்ணிட்டேன், இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிட்டேன் ஆண்டவரே, இதுல வெளியே வரும்போது நான் இனி நான் எல்லாத்தையும் விட்டு உங்களுக்கு முன்பாக நான் வரேன் அப்படின்னா, முதலாவது உங்களுக்கு சரண்டர் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கிற ஒரு முதல் விஷயம் என்ன தெரியுமா? சமாதானம் உங்க உள்ளத்தில் கிடைக்கும். 2வது, நம்மளோட உடம்புல சில பிரச்சனைகள், வியாதிகள் இருந்தா அது சொஸ்தமாகும் அப்படின்றது பாருங்க. நம்மளை குறித்து சில பர்பஸ் வச்சிருக்கிறார் ஆண்டவர். அதை வச்சு நம்ம வாழ்க்கையை நடத்துறதுக்கு ஆண்டவர் வழிகாட்டுறார். முழுமையாக நம்ம உருமாற்றம் நமக்குள்ள நடக்கும். நமக்குள்ள உள்ளான மனுஷன் என்ன பண்றாரு, எல்லாம் இதாகி இந்த ஆண்டவருக்குள்ள பரிசுத்தமாக நடத்துக்கணுங்க. நித்திய வாழ்க்கை பெறுவதற்கு ஏதுவான விஷயங்கள் நம்ம நடக்கும்ன்றதை இங்க பார்க்கிறோம். சரி, இப்ப வந்து சில நேரங்கள்ல வந்து எப்படி நம்ம ஆண்டவரை எதிர்த்து நிக்கிறோம் அப்படின்றத ஆண்டவர் சில விஷயங்களை காமிக்கிறார். இதை நம்ம யோசித்து பார்க்கணும். இன்னைக்கு நம்ம எந்த மாதிரி காரியத்துல இருக்கோம். இது வந்து சில சயின்ஸ் நம்ம காமிக்கிறார். இப்ப கவனிச்சோம் அப்படின்னா, நம்ம ஆண்டவரை எதிர்த்து நிக்கிறோம் அப்படின்னா எப்படி நம்ம கண்டுபிடிச்சுக்கிறது? நான் ஆண்டவரை எதிர்த்து தான் நிக்கிறேன் எல்லா காரியத்திலையும் அப்படின்றத நமக்கு சில விஷயம் தெரியணும்ல. தெரிஞ்சாதான் நம்ம சொல்ல முடியும், ஆமா இந்த காரியத்துல நம்ம ஆண்டவரை எதிர்த்து நிக்கிறோம் அப்படின்றது. அது நம்மளுக்கு முதலாவதாக ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு சமாதானம் இருக்காது. தொடர்ந்து நமக்கு ஒரு பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கும் உள்ள. இது இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஆண்டவரோட விஷயங்கள்ல நம்ம எதிர்த்து நிக்கிறோன்றத ஆண்டவர் காட்டுறாரு. தேவனுக்கான தாகமும் பசியும் குறைந்து போகுமா? அப்ப ஏசப்பா அப்படி நான் 4 பேர் சொல்லணும், இன்னைக்கு ஏசப்பா பற்றி 4 பேர்கிட்ட நான் எடுத்து சொல்லி அற்புதங்களை பற்றி பேசணும் அப்படின்ற அவரை பற்றி சொல்ற விஷயமோ, அவரை பற்றி அறிந்து கொள்ற விஷயமோ, அது என்ன ஆகும்னா குறைஞ்சு போயிடும். அதோட தேவனை குறித்தான தாகமும் பசியும் குறைந்து போன்றாங்க. பரிசுத்த ஆவியின் கண்டிப்பு இருந்தும் நம்மகிட்ட எந்த மாற்றமும் இருக்காது அடுத்தது. அப்ப பரிசுத்த ஆவியின் கண்டிப்புல என்ன? மகனே இது செய், இது செய்யாத, இது செய்ப்பா, இது நல்லது ஆண்டவர் சொன்னாலும் அதை அசட்டை பண்ணி போறோம் அப்படின்னு நமக்கு ஒரு புத்தி உள்ள இருக்கு அப்படின்றது எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, அப்படி பேசினாலும் நம்ம எந்த மாதிரி தெரியும், மாற்றமே நமக்கு இருக்காது. அப்பன்னா நம்ம ஆண்டவரை ஏத்து நிற்கிறத நம்ம கண்டுபிடிச்ச முடியும். மீண்டும் மீண்டும் அதே சில விஷயங்களை செஞ்சு நம்ம வாழ்க்கையில நம்மளே வந்து ஒரு சமரசம் அடைஞ்சு காம்ப்ரமைஸ் அடைஞ்சு போற ஒரு விஷயமா இருக்கும். அப்படி நடந்துகிட்டு இருக்குங்களா? இன்னைக்கு அப்படி ஒரு காரியத்தை நம்ம பண்ணோம் அப்படின்னா அதுவும் கர்த்தருக்கு எழுத்து நிற்கிற காரியமா இருக்கு. இதன் மூலமாக நம்ம கர்த்தருக்கு எழுத்து நிற்கிறோமான்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஜெபமோ இல்ல வசனம் வாசிக்கிறதோ அந்த மாதிரி விஷயத்துல லைட்டா விலகி போறது, அப்புறம் பண்ணிக்கலாம், நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தள்ளி போட்டு விலகி போற ஒரு காரியமா இருந்தா அப்ப தெரிஞ்சுக்கலாம், ஓகே எங்கேயோ நம்ம கர்த்தரை எழுத்து நிற்கிறோம் அப்படின்றது. கீழ்ப்படிதலே இருக்காம
கீழ்ப்படியாமல் இருக்கிற காரணங்களை எல்லாம் செஞ்சு என்ன பண்றது, ஒரு காரணம் தேடி நம்ம ஒரு எஸ்கேப் ஆறோம் அப்படின்னா அதுவும் கர்த்தருக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய காரியமா இருக்கு. இதனால நம்ம கர்த்தரை எதிர்த்து நிற்க வந்து தெரிஞ்சுக்கலாம். முழுமையா சரணடையாம நம்ம நின்று சில விஷயங்களை அப்படியே மேலோட்டமா செய்யறதும் கர்த்தருக்கு எதிர்த்து நிற்கிற காரியமா இருக்குன்றத ஆண்டவர் காமிக்கிறார். இந்த காரியம் உனக்குள்ள இருந்துச்சுன்னா, அறிகுறி இருந்துச்சுன்னா நீ கர்த்தரை எதிர்த்து நிற்கிறன்றது ஆண்டவர் வசனத்தின் போது காமிக்கிறார். ஆனா ஆண்டவர் திருப்பி நான் சொல்ற விஷயம், மறுபடியுமாக மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட எதிர்த்து நிற்காதபடி அவர் கீழ்ப்படி ரெடி ஆகணும். நம்ம திருப்பி நம்ம மறுபடியும் ஆண்டவருக்கு முன்பாக எடுத்து நின்னோம் அப்படின்னா நமக்கு வசனம் என்ன சொல்லுங்க, பைபிள் நமக்கு வான் பண்ற விஷயம் என்னன்னா, உங்க இருதயம் கடினமாயிரும், உங்கள் ஆவிக்குரிய கண் குருடாயிரும், உங்க சமாதானத்தை இழந்துருவீங்க. ஆண்டவர் ஒரு சிக்ஷையின் மூலமா அவங்க சரி பண்ணணும்னு நினைப்பினா அதுக்காக கோவப்படுவீங்க, எரிச்சல் ஆவீங்க, அவரை வெறுக்க ஆரம்பிப்பீங்க. அப்புறம் தேவனுடைய அந்த பிரசனத்துல இருந்து விலகி போயிடுவீங்கன்றது ஆண்டவர் காமிக்கிறார். இதெல்லாம் நம்ம காரியத்தை மாற்றிக்கொள்ள அப்படின்னா இந்த மாதிரி காரியங்கள் நம்ம இருதயத்தில் நடக்கும்ன்றத ஆண்டவர் காமிக்கிறார். அப்ப இதுக்கு எல்லாத்துக்கும் மேலாக இன்றைக்கு நம்ம மன்னிப்பு கேட்டு ஆண்டவருக்கு முன்பாக நம்ம சரணம் அடைஞ்சோம் அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, வெளிப்படுத்தல் விசேஷத்தின் 3ஆம் அதிகாரத்துல 20வது வசனம் நான் வாசிக்கிறேன். இதோ வாசற்படியை நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். பாடி இஸ் த ஹோலி டெம்பிள். நம்ம தான் சரீரம் தான் ஆலயமா இருக்கு. கர்த்தர் இந்த இருதயத்துல வசிக்க விரும்புகிறார். இந்த ஆலயத்தை சுத்தமாக தூய்மைப்படுத்தி கர்த்தருக்கு முன்பாக மன்னிப்பு கேட்டு ஆண்டவரே வாங்க, கதவை நான் திறக்கிறேன், உள்ள என்னோட நின்று போஜனம் பண்ணுங்கன்னு சொல்லும் போது கர்த்தர் உங்களோட இருப்பார்கள். சிஸ்டர்ஸ், மகா பரிசுத்தமும் இரக்கமும் உள்ள அன்பான இயேசுவே, உங்களை துதிக்கிறோம், உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. தேவரீர் எங்களோட நடத்தையினால இன்னைக்கு நிறைய விஷயங்கள்ல அப்பா தேவனை எதிர்த்து நிற்கிறதுனா என்னன்ற விஷயத்தை எங்களுக்கு காட்டி கொடுத்தீங்க. வசனத்தினால எங்களுக்கு சொல்லி அது எப்படி நம்ம செய்யறோம், நாங்க எதிர்த்து நிற்கிறோம், இதுல இருந்து எப்படி வெளியே வரலாம், வெளியே வரலன்னா என்னென்ன பிரச்சனை, வெளியே வந்தா என்ன பிரச்சனை, அழகா ஒவ்வொரு விஷயங்களும் ஆண்டவரை நீங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. நன்றி செலுத்துறோம் ஆண்டவரை. இன்னைக்கு எங்களோட பேசுங்க. இதுக்கு தடையா இருக்க அந்த பெருமையா இருக்கட்டும், கீழ்ப்படியாமையா இருக்கட்டும், கோபமா இருக்கட்டும், இல்ல மனத கடிமையா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் நான் விட்டு விலக முழுமையாக எங்களை ஒவ்வொருத்தரும் ஒப்படைக்கிற இயேசுவே, நீங்க அதை எடுத்து எங்க மனசுல சதையுள்ள இருதயமாக மாற்றி உங்களுடைய வார்த்தையினால நிரப்புங்கப்பா. நான் நன்றி செலுத்துறோம். மற்றும் ஜாயின் பண்ணிருக்கிற ஒவ்வொரு சிஸ்டர்ஸ் ஏசு கிறிஸ்துவ நாமத்துல நான் ஆசீர்வதிக்கிறாங்க. அவங்களுக்கும் அவங்க குடும்பத்திலும் சந்தோஷமும் சமாதானமும், யார் கொடுக்கிற சமாதானம், ஏசு கொடுக்கிற சமாதானம் அவங்களோட இருக்கிற படுத்துனாங்க. அப்பா, எந்த வியாதியோ எந்த பிசாசின் பிரச்சனைகளோ எதுவா இருந்தாலும் ஏசு கிறிஸ்து நாமத்துல வெளியே போன கட்டளையிடுறாங்க. அப்பா, நீங்க இறங்கி உம்முடைய மகன் மகளை சேர்த்து கொள்ளுங்க ஆண்டவரே, பலப்படுத்துங்க. இந்த கடைசி காலத்துல உங்களுடைய பிள்ளைகளாக வருகையை நோக்கி நாங்க நிக்கிறோம்ப்பா. உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் முன்பாக தேவரே எங்களை தாழ்மைப்படுத்தி சரணடைகிறோம் ஐயா. உங்களுக்கு முன்பாக எங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்க பொறுப்படுத்த நடத்தி சொல்வதற்காக இயேசு நான் இன்னைக்கு ஒரு நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord, brothers and sisters.